Good morning students. Today third lesson பார்க்க போறோம். The magnetism and magnetic effects of electric current அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்தோம். என்னது ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து எப்படி மூவ் ஆகாம ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்த்தோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இஸ் a எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இஸ் அ மூவிங் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் அதை பற்றின லெசனை படித்தது தான் என்னது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் நம்ம ரெசிஸ்டர்ஸ் இண்டக்டர்ஸ் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். மேக்னட்டிசம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மேக்னட்டிசம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், மேக்னெட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மேக்னெட் இஸ் அட்ராக்டிவ் பவர் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு. அப்போது நம்ம டெய்லி லைஃப்பில் மேக்னட்டிசம்ங்கிறது நிறைய யூஸ் பண்ணுறோம். என்னென்னா மேக்னெட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். மோட்டர்ஸ், சைக்கிள் டைனமோ அண்ட் லவுட் ஸ்பீக்கரில், மேக்னெட்டிக் டேப்ஸில் எல்லாமே ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், மொபைல் ஃபோனு, ஹெட்ஃபோனு எல்லா இதுலேயுமே பென்ட்ரைவில் இருந்து, லேப்டாப்பில் இருந்து, ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து, டோர்லேருந்து எல்லா இதுலேயுமே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேக்னட்டிசம்மை பார்க்குறோம். அதாவது மேக்னெட்டுங்கிறத பார்க்குறோம், மேக்னெட்டுங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்னட்டிசம்ங்கிறது இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸுங்கிறத அதில் என்ன மாதிரி இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றியும் பார்க்குறோம், மேக்னட்டிசமை பற்றியும் பார்க்குறோம். அப்போ அந்த டூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் தான் என்னது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஆஸ் அ சிங்கிள் சப்ஜெக்ட் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேக்னட்டிசம்ங்கிறது இஸ் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்டையர் யூனிவர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா டினி பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேக்னட்டிசம்ங்கிறத எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அயான் ஓர் மேக்னடைட்டாக எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். The branch of physics which deals with earth magnetic field is called geomagnetism or terrestrial magnetism. அப்போது the branch of physics அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்கிறோம். அது எதை டீல் பண்ணுது, எர்த்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை டீல் பண்ணுது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம் ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரிஸ்ட்ரியல். அதுக்கு இன்னொரு நேம் என்னது டெரிஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட், அந்த மேக்னெட்டுக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஒன்று நார்த்து போலாக இருக்கும், இன்னொன்று சவுத்து போலாக இருக்கும். நீங்கள் லோயர் கிளாஸில் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது மேக்னடைட் எப்படி கிடைச்சிது, அது யார் கண்டுபிடிச்சா, எந்த இடத்துல இருந்தது, ஃபஸ்ட்டு கிடைச்சது நமக்கு நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிடைச்சிது. அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டாக மாற்றுறோம். அதாவது நார்மல் மேக்னெட் அப்படிங்கிறது இஸ் எந்த ஒரு இதாகவும் ஷேப்பாகவோ சைஸாகவோ இருக்காது. அதே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்கிறது நம்ம மேட் பண்ணுறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ மெயின் மேட் மேக்னெட்டாக இருக்கும். அந்த மேக்னெட் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மேக்னெட்லாம் பார்த்துருப்பீங்க. ரிங் டைப்பாக இருக்கும், பார் டைப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ஷோ மேக்னெட், இந்த மாதிரி நிறைய மேக்னெட்டோட டைப்ஸ் இருக்குது. இப்போ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது இப்போ எர்த்தும் ஆக்சஸ் மேக்னெட்னு நமக்கு தெரியும். அப்போ எர்த்து எப்படி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா எர்த்தும் இஸ் அ நார்த் ஈஸ்ட்னு சொல்லணும். நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லிட்டு இருப்போம். அதில் மெயினாக நார்த்து போல் சவுத்து போல் தான் என்னவா இருக்கும் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகும் எர்த்தில் கூட. அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இஸ் அ ஜியோகிராஃபிக் நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக் நார்த்து போல் சவுத்து போல்னாலே நம்ம எர்த்தை தான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். அப்போ there are the three quantities required to specify the magnetic field of the earth on its surface, which are often called as the element of the earth magnetic field அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், 3 இதாக கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா என்ன, மேக்னெட்டிக் டிப்புனா என்ன பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் டிப்புன்னு சொல்லலாம் அல்லது இன்க்ளினேஷன்னு சொல்லலாம். அடுத்தது த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது 3 பற்றியும் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த டிக்ளினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the angle between magnetic meridian at a point and a geographical meridian is called
த டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம்னா, ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயாக தொங்க விடுறோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அந்த பார் மேக்னெட் நார்மலாக ஒரு பார் மேக்னெட்டை நம்ம தொங்க விடுறப்ப இஸ் நார்த் போல் சவுத் போல் டைரக்ஷனை காட்டும். அதை ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் காட்டுறப்ப அது எப்படி இருக்குன்னா, ஜியோகிராஃபிக் சவுத்து போலும் மேக்னெட்டிக் சவுத்து போலும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபிக் நார்த்து போலும் மேக்னெட்டிக் நார்த்து போலும் ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜியோசென்ட்ரிக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ரெண்டை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அது எப்படி இருக்குது அதனுடைய ஆங்கிள், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் பாயிண்ட்டுக்கும் ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய புக்கில் டயக்ராம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ இந்த மேக்னெட்டிக் மெரிடியனையும் ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னென்னு சொல்கிறோம், டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்கிறோம். அதனுடைய லெட்டர் டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது த ஆங்கிள் subtended by the earth total magnetic field B with the horizontal direction in the magnetic meridian is called dip or magnetic inclination I at that point அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டோட்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டைரக்ஷனும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறோம், டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன்னு சொல்கிறோம். அதுதான் என்னது ஐ அப்படிங்கிற லெட்டர். அடுத்தது பார்க்குறோம் என்ன அப்படின்னா, த காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது எந்த லெட்டரில் சொல்கிறோம் அப்படின்னா பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட காம்பனண்ட்டும் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெரிடியனும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். லெட் பிங்கிறது என்னது, ஒரு நெட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு. அதை ரிசால்விங் இன்டூ டூ காம்பனன்ட்ஸ். ஏன்னா ஒரு எர்த்து காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நார்த் போல் சவுத்து போல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இஸ் அ ரிசால்விங் இன்டூ டூ காம்பனன்ட்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிவி அப்படிங்கிறத வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிஹெச் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பிஇ காஸ் ஐக்கு ஈக்குவலாக இருக்குது. வெர்டிக்கல் காம்பனண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு பிஇ இன்ட்டு சைன் ஐயா இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது 3.1ன்னு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை, அடுத்தது 3.2ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், சைன் பை காஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சைன் ஐ பை காஸ் ஐ அப்படின்னா tan ஐன்னு எடுத்துக்கிறோம். பிஇ என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ பிவி பை பிஹெச்சாக இருக்கும். அப்போ tan I இஸ் ஈக்குவல் டு பிவி பை பிஹெச்னு நமக்கு கிடைக்குது. இது ரெண்டும் ஈக்குவேஷன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரெண்டு பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் போல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் எர்த்தில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதனுடைய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் parallel to the surface of the earth. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தும் ஹரிசாண்டலாக, அதாவது parallel to the ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா which implies that the needle of the magnetic compass எப்படி இருக்குன்னா rest horizontally at an angle tip I எப்படி இருக்குன்னா 0 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும், 0 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது. அதாவது நம்ம தொங்க விடுற இந்த பார் மேக்னெட் நீடில் இருக்கு இல்லையா, அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் த டிப் எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஐயோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருவீங்க நமக்கு 0 டிகிரி. ஆல்ரெடி ஐன்னு நமக்கு என்னன்னு தெரியும், இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அல்லது மேக்னெட்டிக் டிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எவ்வளோவா இருக்கும், 0 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த 0 டிகிரிங்கிறத கொண்டு போய் நம்ம இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில், ஈக்குவேஷன் நம்பர்
3.1லையும் 3.2லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஹரிசாண்டல் அது எப்படி ஆங்கிளில் இருக்குங்கிறத டயக்ராம் 3.6ல் பார்த்தோம்னா புரியும். எப்படி அதில் பாருங்கள், டயக்ராமில் இந்த பார் மேக்னெட் எப்படி இருக்குன்னா சவுத் போல் நார்த் போல் இஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது எப்படி இருக்குன்னா சப்பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது, அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ I is equal to எப்படி இருக்குன்னா இஸ் அ 0 டிகிரியாக இருக்கும், அதாவது பர்பெண்டிகுலராக இருந்தால் 90 டிகிரியாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பேரல் டு த டைரக்ஷனாக இருக்குது இந்த போல் ஆஃப் த மேக்னெட்டுக்கு. அப்போ அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அதனால தான் பேரல் டு த ஃபீல்டாக இருந்தால் 0 டிகிரி. இப்போ இதை கொண்டு போய் 3.1 3.2லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஐயோட வேல்யூ 0 டிகிரினா காஸ் 0 நமக்கு தெரியும் வேல்யூ 1, சைன் 0 வேல்யூ 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைச்சிரும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் BH is equal to BE into cos 0 1. அப்போ 1 into BE BE. இப்போ BH is equal to BEன்னு கிடைச்சிருது. அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா BV is equal to 0ன்னு கிடைச்சிருது. ஏன்னா சைன் 0 என்னது 0. இப்போ 0 into BE 0. So BV is equal to 0. This implies that the horizontal component எப்படி இருக்குன்னா is maximum at equator and vertical component is 0 at the equator. அப்போ இதிலிருந்து எதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம, horizontal BH அப்படின்னா horizontal component என்ன இருக்கு, மேக்ஸிமம்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்லுது. அப்போ மேக்ஸிமம் அட் தி ஈக்குவேட்டர், மினிமம் அட் தி எதில் இருக்குது அப்படின்னா மினிமம் மீன்ஸ் 0 அட் தி ஈக்குவேட்டர். எது வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மேக்ஸிமம் ஆகும், வெர்டிக்கல் காம்பனண்ட் 0 ஆகும். அது அந்த ஈக்குவேட்டரில் இருக்குது. அதே மேக்னெட்டிக் போல்ஸில் என்னன்னு பார்க்க போகிறோம். போல்ஸ் அப்படின்னாலே அந்த மேக்னெட்டோட 2 எண்டை தான் போல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில், அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட் வெர்டிக்கலி. அதை நம்ம ஈக்குவேஷன் இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 3.7ல் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ I is equal to என்னன்னு கிடைச்சிருது நமக்கு 90 டிகிரியாக இருக்குது. அப்போ ஹின்ஸ் PH இப்போ 90 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இதை இந்த 3.1லையும் 3.2லையும். இப்போ 3.1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா BH is equal to BE cos 90. அதே மாதிரி BV is equal to BE sin 90. அப்போ cos 90யோட வேல்யூ 0 into BE 0. ஸோ BH is equal to 0ன்னு கிடைக்கும். BV is equal to BE into sin 90. ஐக்கு பதிலாக 90 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ sin 90 வேல்யூ 1. அப்போ 1 into BE BE. இப்போ BV is equal to என்னன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா BEன்னு கிடச்சிருக்கு. திஸ் இம்ப்ளைஸ் தட் த வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்படி இருக்குன்னா இஸ் அ மேக்ஸிமமாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் எங்கே இருக்குது அட் போல்ஸில். ஹரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் 0வாக இருக்குது எங்கே அப்படின்னா அட் போல்ஸில். அப்போது BH அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுங்கிறது போல்ஸில் 0வாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து இஸ் அ மேக்ஸிமமாகவும் இருக்குது போல்ஸில். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். எது இந்த லாஸ்ட் 2 லைனையும் அந்த ஈக்குவேஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அதனுடைய காம்போனன்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, மேக்னெட்டிக் பவர் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஈக்குவேட்டரில் எப்படி இருக்குது வேல்யூஸ், அதே மாதிரி போல்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இஸ் அ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா என்னன்னு பார்க்கணும். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். மேக்ஸிமம் ஃபஸ்ட் லெசனும் தேர்ட் லெசனும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேயும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு இருந்துச்சு, தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே லெட்டர் Pன்னு சொன்னோம், இங்கே PM, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ PM is equal to QM into D அப்படின்னு கிடைக்குது. அப்போ த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். அதுதான் அதனுடைய டெஃபினேஷன். இங்கே போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது QM, மேக்னெட்டிக் லென்த் அப்படிங்கிறது ஸ்மால் d வெக்டர். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதுதான் என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அப்போ த மேக்னெட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம், வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
அந்த வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னா PM is equal to 2 QM into L அப்படின்னு கிடைக்குது. அப்போ டியோட வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2Lக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதனுடைய SI யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா த SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆம்பியர் மீட்டர்ஸ் AM பவர் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதனுடைய வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கேல்குலேட் பண்ணுறோம். இப்போது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு டெஃபினிஷன் கேட்டால் இங்கே இருக்கிற பாயிண்ட்டை எழுதுனா போதும். த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் QMங்கிறது தான் போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் லென்த் அப்படிங்கிறது D. அதை எப்படி மேக்னெட்யூடில் எழுதலாம் அப்படின்னா PM is equal to 2 QM into L அப்படின்னு எழுதலாம். SI யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா AM ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னது இதனுடைய SI யூனிட். நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம், என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லெட்டர் B. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம் ஃபஸ்ட் லெசனில், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்குறோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னென்னு பார்த்தோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு பார்த்தோம். இங்கே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு B அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் பியை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படி எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, QM அப்படிங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து. அப்போ அதால் டிஃபைன் பண்ணுறோம் ஃபோர்ஸு பர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். அதுதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, அதனால தான் வெக்டர் போட்டிருக்கோம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டும் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, அதனால தான் வெக்டர் போட்டிருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டனு, இந்த போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னென்னு எடுத்துக்கிறோம் ஆம்பியர் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிறது மேலே போனால் என்ன ஆகும், நமக்கு நியூட்டன் A பவர் -1 M பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இது வரைக்கும் 2 டாபிக் பார்த்துருக்கோம். என்னது இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு பார்த்தோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டைபோல் மொமெண்ட்டில் நம்ம யூனிட் பார்த்துருக்கோம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு. அந்த ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்தது அப்படின்னா QM is equal to I into L. அது ஒரு ஃபார்முலா இருக்குது. சார்ஜோட ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோம்னா I into Lன்னு எடுத்துக்கிறோம். Lோட யூனிட்டு M, அடுத்து ஐயோட யூனிட்டு A. அப்போ Qக்கு மட்டுமே AM அப்படிங்கிறது யூனிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே லென்த்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு யூனிட் என்னென்னு வரும், எம்னு வரும். அப்போது என்னென்னு வரும், AM ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதுதான் என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட யூனிட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் தெரிஞ்சிடும். என்னது QMோட வேல்யூஸ் தான் சொன்னேன் இல்லையா, ஆம்பியர் மீட்டர்னு. அப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோன்னா என்னென்னு கிடச்சிரும், ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, QMக்கு ஆம்பியர் மீட்டர். அதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நியூட்டன் A பவர் -1 M பவர் -1 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இட்ஸ் அ நேச்சுரல் மேக்னெட்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க த மேக்னெட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். எக்ஸாம்பிள் அயன், நிக்கல், கோபால்ட், இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் மேக்னெட்டை சொல்கிறோம். ஏன்னா நேச்சுரல் மேக்னெட்டில் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த நேச்சுரல் மேக்னெட் எப்படி இருக்குன்னா வெரி வீக்காக இருக்கும், அதுக்கு ஷேப் இருக்காதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அப்படின்னா என்னது இஸ் இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். இதெல்லாம் என்னது மேக்னெட், நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறது இது எல்லாமே. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ மேன் மேட் மேக்னெட். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா என்னன்னா இஸ் அ மேன் மேட் மேக்னெட். ஏன்னா அதுக்கு ஒரு டிசையர் ஷேப் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா இதை நம்ம லெபார்ட்டரியில் நம்ம மேட் பண்ணுறோம், அப்போ அதுக்கான டெஃபினைட் ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்குறோம். அப்போ இஃப் த மேக்னெட் இஸ் அ ஃபார்ம் அ ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் சிலிண்டரிக்கல் ஷேப், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்குலர் ஷேப் அல்லது சிலிண்டரிக்கல் ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னாவே பார் மேக்னெட் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. பார் மேக்னெட்டு, ரிங் மேக்னெட்டு, ஹார்ஷூ மேக்னெட், இது எல்லாமே இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். எந்த ஒரு மேக்னெட்டாக இருந்தாலும் அதனுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா போல்ஸில் தான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஈக்குவேட்டர் பகுதியில். அப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் பவரை விட போலில் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமமாக இருக்கும் எல்லா மேக்னெட்லேயுமே, அதாவது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் எல்லாத்துலேயுமே. இப்போது அதனுடைய மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டை நான் என்ன பண்ணுறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நார்த்து சவுத்து டைரக்ஷனில் ஃப்ரீயாக சஸ்பெண்ட் ஆகும். அப்படி ஆகிறப்ப எ மேக்னெட் இஸ் அட்ராக்டட்
another magnet or magnetic substance towards itself. இப்போ நான் ஒரு சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விட்டுருக்கேன் மேக்னெட் பக்கத்தில் நான் ஏதோ ஒரு பின்னை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. அப்போது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு ஏற்றாப்புல இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டுக்கு நியர் எண்டில். when the bar magnet is dipped into the iron filling they cling the ends of the மேக்னெட். இப்போ நம்ம ஒரு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் பார் மேக்னெட் பக்கத்தில் நிறைய அயான் ஃபில்லிங்ஸு சும்மா அயான் தூள் இருக்கு இல்லையா அதை நம்ம கொண்டு போய் டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா அந்த ரெண்டு எண்ட்லேயும் அட்ராக்ட் பண்ணி பீசஸ் ஆஃப் மேக்னெட்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா when a magnet is broken into pieces each piece behaves like a bar magnet will போல்ஸ் அட் இட்ஸ் எண்டு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மேக்னெட்டை உடைக்கிறோம், அப்போ ரெண்டாக உடைக்கிறப்ப அதனுடைய மேக்னெட்டிக் பவர் போயிருமா அப்படின்னா போகாது, அதுவும் ஆக்சஸை மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அந்த ரெண்டு உடைச்ச பார்ட்டுமே அதுக்கு ரெண்டு எண்டு இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு எண்டுமே என்னவா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும்னா போல்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ the two poles of magnets have pole strength equal to one another. அப்போ ரெண்டு போல்ஸ் ஆஃப் த மேக்னெட்டும் அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்துக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ரெண்டையும் உடைச்சா பவர் குறைஞ்சிரும் கிடையாது. இந்த ரெண்டு ஒரு ஃபுல் மேக்னெட்டில் எவ்வளோ பவர் இருக்கும் அந்த ரெண்டு எண்டில் அதே போல் அதை ரெண்டாக பிரேக் பண்ணாலும் அதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஸ்ட்ரென்த்து இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்க்குறோம் என்ன அப்படின்னா த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட்டை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். த லென்த் பிட்வீன் ஜியோமெட்ரிக் லென்த்னா இப்போ என்னன்னு பார்க்குறோம். என்ன ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் ஒரு பார் மேக்னெட்டோட ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் இடையில இருக்கக்கூடிய லென்த்தை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம லென்த் ஆஃப் த மேக்னெட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது மேக்னெட்டிக் லென்த்துன்னு சொல்லலாம். இப்போ அந்த மேக்னெட்டிக் லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் லென்த் பர் ஜியோகிராஃபிக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 அப்படின்னு சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூஸ் எவ்வளவா இருக்குது 0.833 இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்.